ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தேனூஸ் vlogs. இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நாங்கள் ஸ்விட்சர்லாண்டுக்கு போயிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளேஸுக்காக போகணும் அப்படின்ற ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அதுக்காக தான் இது வந்து இந்த யூரோப்பாலேயே கொஞ்சம் லார்ஜஸ்ட் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த ரீனே ஃபால்ஸ் தான். அது பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் நம்மளை வந்துட்டு அந்த போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்காகவே இது போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்காக இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கும் போனோம். ஃபஸ்ட்டு இது வந்து மார்னிங்கே வந்து நாங்கள் போட்டுக்கு எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் டிக்கெட் வாங்கியிருந்தோம். ஒரு 11 மாதிரி. அன்றைக்கி கொஞ்சம் மழையாக இருந்தனால எங்களுக்கு 11 போக முடியல. கொஞ்சமாக பயமாக இருந்தது. ஏன்னா விடுவாங்களா இல்லை போட் ரைடு கேன்சல் பண்ணிடுவாங்களான்னு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தடவை வந்திருக்கும் போது அப்போது வின்டர் அந்த போட் ரைடே வந்து கேன்சல் ஆகிருந்தது. அதனால் இன்றைக்கும் மழை இருக்கிறனால கேன்சல் பண்ணிடுவாங்கன்ற ஒரு டவுட்லேயே தான் வந்திருந்தோம். ஏன்னா டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் ரெண்டு மைண்டாகவே வந்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் ஒரு 12 போயிருந்தோம். அப்பயும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அலோவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் போன போட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாகவே வந்துட்டு ஒரு 15 to 20 பேர் தான் இருந்தோம். இதை வந்து நம்ம ஃபால்ஸை போட்டில் இந்த மாதிரி போயும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கேயும் போய் நம்ம பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போட் ரைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக இங்கே வந்தாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்ஸ்பர்க்லேருந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் தான் ட்ராவல். கார்லேயே வந்தாச்சு நாங்கள். இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்துட்டு இந்த சைடில் கூட்டிகிட்டு போவாங்க. இதோட பார்டர், அதாவது ஜெர்மனிக்கும் ஸ்விட்சர்லாண்டுக்கும் இருக்கிற பார்டர் எல்லாமே நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான். போயிட்டு அப்படியே வந்து நம்மளை திருப்பி அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம இப்போ ஜெர்மனியிலேருந்து இந்த மாதிரி ஸ்விட்சர்லாண்ட் வரோம் அப்படின்னாலே நம்ம விக்னட்டா, அதாவது அந்த டோல் பாஸ்ன்னு இருக்கும்ல, அதை வாங்கணும். அதை நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை செக்கிங் அப்படின்னு வந்துட்டாங்க டோலில் அப்படின்னா நீங்கள் 100 யூரோக்கு மேலே எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊருக்குன்னா நான் எப்போல்லாம் இந்தியா வரேன் அப்படின்னாலும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட எங்கள் ஃபேமிலிஸோடலாம் வந்துட்டு நான் போகிற ஒரு ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா குற்றாலம் தான். மறக்காமல் நான் போயிடுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த மாதிரி பெரிய ஃபால்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி போட் ட்ரிப்பில் எங்கேயாவது நம்ம போகிறது உண்டு, அவ்வளோதான். அதுவும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபால்ஸும் கூட. அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது இருட்டில் தான். இந்த போட்டு இந்த மாதிரி எல்லாமே எதுவுமே கிடையாது. அதனால் நாங்கள் சரியாக பார்க்க முடியல. இது பக்கத்தில் போக போக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த அன்றைக்கி மழை இருந்தனால அந்த ஃபால்ஸும் சரி மழையும் சரி சேர்த்து நம்மளை அப்படியே சூப்பராக இருந்தது அந்த ஒரு மூமெண்ட்டே. நம்ம பார்க்குறதா இருந்தால் அங்கே தெரியுது இல்லையா, அந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு பிளேஸ் மாதிரி, அங்கேயும் நின்று நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போட்டில் மட்டும் போயிட்டு வந்துட்டோம். இதை வந்து அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறனால எங்களை 3 தடவை அந்த ஃபால்ஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் அப்படியே இருந்து கூட வந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த போட் ஓட்டிகிட்டு போகிறவங்க அவ்வளோ சூப்பராக எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனாலேயே இன்னொரு தடவை நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எங்களை காமிச்சாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. எவ்வளோ தண்ணி எவ்வளோ இதாக வருது பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை சொல்லவே முடியல. நீங்கள் யாராவது ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா இந்த ஃபால்ஸ் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 1/2 hour தாங்க. ஆனால் அது வந்து அதோட ஃபீலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஸ்பீடாக போகுது இல்லை அப்படின்னு. அந்த சென்டரில் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட போகலாம். அதுக்கு தனி ரூட்டே இருக்குங்க. அது தனியாக நம்ம வாங்கிக்கலாம். இன்னுமே பக்கத்தில் போயிட்டு கூட பார்க்கலாம். இதை ஒரு 3 times மேலே உங்களுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க எங்களை. உங்களுக்கு தெரியும் மழையுமே அந்த இடத்துல பெஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வியூவெல்லாம். நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி இதெல்லாம் அந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல இங்கே போகணுன்னு. அந்த மாதிரியான ஒரு ஆசை தாங்க. இதை பக்கத்தில் போயிட்டு வந்தோன்னே அப்படி ஒரு சூப்பராக இருந்தது.
எல்லாருமே அந்த தண்ணியெல்லாம் டச் பண்ணி அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். யாராவது போயிருக்கீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு எப்போவுமே ஒரு பிளேஸ்க்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மேக்னெட் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதோட கலெக்ஷன்ஸ் என்கிட்ட நிறையாவே இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இந்த போட்லேருந்து இறங்கினோன்னே பக்கத்தில் வந்துட்டு அந்த ஃபால்ஸ் ரெய்னே ஃபால்ஸோடது ஸ்விட்சர்லாண்ட் போட்ட மாதிரி ஒரு மேக்னெட் மட்டும் நான் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கே நாங்கள் இன்னொரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸ்விட்சர்லாண்ட் வந்ததுக்கப்புறம் மறக்காமல் இந்த இடத்துக்கும் போவாங்க. ஜூரிக்கில் வந்துட்டு அது என்ன இடம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அன்றைக்கி. இது ஒரு குட்டியான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் நான் ரெசிபீஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.